மறைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க இந்தியாவோட. இங்கே வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மையிலே இவ்வளோ ராணுவம் நிற்கிறாங்கன்னு சொல்லி அதில் வந்தவங்க அதில் இந்திய ராணுவத்தோட புகைப்படங்கள்லாம் எடுத்து வந்துருக்காங்க. எல்லாம் ரை பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ குயிக்காக ஓடுதுன்னு குயிக்காக போகுது. சைக்கிளை ரோலில் ஆவிக்கொண்டு இங்கே வாருங்க கொண்டு போய் தான் நாங்கள் போகிற இவ்வளோ பெரிய வேணும். வணக்கம். இன்னும் ஒரு காலிவாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பரந்தல்லேருந்து முல்லைத்தீவு பயணிக்கின்ற அந்த கண்டாவள பாலத்தினுடைய அந்த காவணிகள் வந்து பார்த்து கொண்டுக்கிறீங்க. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் நேற்றைக்கு நாளே வந்து சொல்லியிருந்தேன். நேற்றைக்கு வந்து அந்த பழைய பாலத்தினுடைய அந்த பாகங்கள் எல்லாமே வந்து அகற்றியிருந்தாங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய பாலத்தினுடைய வேலைகள் வந்து ஆரம்பிப்பாங்க. இன்றைய நாளில் நாங்கள் வந்து பதிவிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தது. ஆனால் இங்கே வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மையிலே முற்றிலும் மாறுபட்ட விடயமாக தான் நடக்குது. குறிப்பாக இன்றையோட இந்த பாலம் வந்து சேதமடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு அதிகமான நாட்கள் ஆகின்றது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தை வந்து அமைக்கல இரண்டு பக்கங்கள்லையும் வந்து அந்த கான்கிரீட் தூண்கள் வந்து அமைச்சுத்தான் இரண்டு பக்கங்கள் வந்து பாலத்தை வந்து பூட்டுவாங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தன் பக்கம் இருக்கிற அந்த பாலத்தினுடைய அந்த கான்கிரீட் துண்டு வந்து ஒழுங்காக இருக்குது. மற்ற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வெள்ளம் அடித்து அந்த கான்கிரீட் எல்லாமே வந்து உடைச்சு கொண்டு தான் அந்த பாலம் வந்து உடைச்சது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் கிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வந்து போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடிஞ்ச பகுதிகளில் வந்து ஐபீம் வந்து இறுக்கி அந்த இடத்துல வந்து இன்றைக்கு வந்து கான்கிரீட் போட போகிறாங்க. அதுக்கான வேலைகள்லாம் வந்து இன்றைய நாள் நடந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான இந்திய ராணுவ வீரர்கள் வந்து இங்கே இல்லை. என்ன சொல்லி நான் ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் 6 பேர், ஒரு 10 பேர் வந்து இப்போ நிற்கிறாங்க. நின்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த அந்த பாலத்தினுடைய பாகங்களுடைய அந்த பாதுகாப்பு பணிகளை தான் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. குறிப்பாக அந்த பாலத்துடைய பாகங்களை வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து விழாமல் அதுக்குரிய பாதுகாப்பு என்ன சொல்கிறது பட்டங்கள் வச்சு பூட்டி அந்த வேலைகள்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இன்றைய நாளில் என்னென்ன விஷயம் நடக்குது இங்கேன்னு சொல்லி இந்த காலிவாயில வந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் இந்திய ராணுவ வீரர்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கான அந்த ஆயத்த வேலைகள்லாம் இப்போவும் செஞ்சு கொண்டிருக்காங்க. பாலம் வந்து இன்னும் பொருத்துறதுக்கான வேலைகள் வந்து இன்னும் வந்து ஆரம்பிக்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாலத்தினுடைய பாகங்கள் அந்த துளைகளை வந்து சரி செஞ்சு அதை வந்து தயார்படுத்த காட்சியை தான் இதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை பாருங்கள் பொருட்கள் எல்லாம் வந்து சரி செய்கிறாங்க ஒழிய இன்னும் வந்து பாலத்துக்கான வேலைகள் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை. பாருங்க இந்த ஆயத்த வேலை பணிகள் நம்ம வந்து இதில் செஞ்சு வந்துக்கணும். அதை பார்க்கக்கூடிய மேலே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த ஒவ்வொரு பாலம் 2 பாலங்களாக வந்து இதில் சேர்க்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்து தொடர்ச்சியாக இப்போ இதில் பாருங்கள் இதில் வந்து இந்த 2 இரும்பு துண்டை வந்து இந்த பட்டம் போட்டு வந்து பூட்டி கிடக்கு சோடியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதுலேயும் 2 வந்து பூட்டி கிடக்கு. அப்படியே இதில் 2 பூட்டி கிடக்கு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் குறிப்பிட்ட இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் சோடியாக வந்து பூட்டுறாங்க. இந்த இப்போ இந்த பக்கத்தில் பழைய பாலம் வந்து காட்டிட்டாங்க. இப்போ இந்த பகுதியில் பெரிய கிரெயினில் எல்லாம் பெரிய பாரந்தூக்கியில் வந்து இந்த இரும்புகள் வந்து உணர்ந்து பாருங்க. இப்போ வந்து நேற்றைக்கு வந்து பலதா போன அந்த மஞ்சள் கிரெயின் தான் வந்து இப்போ பயன்படுத்துகிறாங்க. பாருங்க பாருங்க.
சரியான ஆபத்தான வேலை. இங்க பாருங்க, பெரிய ஐபி மாதிரியே இருக்குது. அடுத்த துண்டு ஏற்றப்போ பாருங்க, அடுத்த கட்டம் அடுத்த தூண் வந்து இதை போகிறாங்க பாருங்க. சின்ன ஒரு அந்த ஒரு என்னது டயர் மாதிரி கொஞ்சம் பெல்ட்டு, அந்த பெல்ட்டெலாம் பாருங்க இவ்வளவு பெரிய பாரம் வந்து தொங்குது. பாருங்க எவ்வளோ சிம்பிளாக வந்து கொண்டு போகுதுன்னு சொல்லி. வளத்துக்கு வந்து திருப்பி எல்லாம் வைக்கிறதெல்லாம் அங்கே நிற்கிற வேலைக்கு நிற்கிற ஆடியை இல்லை தொடர்ச்சியாக இங்கே பாருங்க. பாலங்கள் இந்த பாலம் வந்து அந்த தண்ணி வராமல் உள்ளுக்கு வந்து நிலத்தில் வந்து இருக்கிற அந்த பொருட்கள் வந்து இரும்புகள் பாருங்க. அந்த இதுதான் வந்து இப்போ கிரெயினில் வந்து தூக்கி 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 இங்கே பக்கம் வந்து வைக்கிறாங்க. இந்த இடங்களில் பாருங்கள் என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல. அப்பா இதில் வந்து இந்த பாலத்துக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. இதான் நைட்டுக்கு வந்து பலதாக போன கிரெயின் வந்து இப்போ வந்து செஞ்சிட்டாங்க. இதில் ஒன்று தான் பாருங்கள் எல்லாம் ரை பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் இதான் நடக்குது. இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜென்ரேட்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ கொண்டு வந்து இன்றைய தான் கொண்டு வந்து வச்சுக்காங்க. அஞ்சு பாருங்கள், இதெல்லாம் வந்து பொருட்கள்லாம் வந்து ரை பண்ணிக்கிறாங்க. பெரிய பாரமான பொருட்கள் எல்லாம் வந்து இதில் வந்து இப்போ ரை பண்ணி இதில் பாருங்கள். இந்த ஐ பீமுகள், பெரிய பெரிய பீமுகள் எல்லாம் வந்து பெரிய வாகனங்கள்லாம் வந்து ரை பண்ணிக்கிறாங்க. ஆக்களெல்லாம் வந்து திரும்பி போயிடும் பாருங்க. பாதை சில பேருக்கு வந்து தெரியாது இன்னும். இங்கே பாருங்க ஜேசிபி எல்லாம் இதில் வந்து நிற்கிது. இதான் வந்து நேற்றைக்கு வந்து கலட்டப்பட்ட இந்த பீமுகள். இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து காட்டியாச்சு, முழுக்க முழுக்க காட்டி போட்டாங்க. இங்கே பாருங்க வருது இந்த பரமான இடிம்பு பொருட்கள்லாம் வந்து தூக்குறாங்க. இல்லை பாருங்க படிப்படியாக ஒரு பொருட்களையும் வந்து இந்த பெல்ட் இல்லாமல் வந்து தூக்குறாங்க. அப்பா எவ்வளோ ஒரு பாரமான பொருளாக தூக்குன்னு பாருங்க. சரி சிக்னல் கொடுக்குறார். குயிக்காக போகுது. இது வந்து இரவில் வந்து வேலை செய்கிறது தான் இந்த வந்து ஜெனரேட்டர் வந்து
ஒவ்வொரு நாளும் இந்த பால பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு போயிட்டு வார ஆகலாம் பாருங்க, வந்து பஸ்ஸில் இறங்கி இந்த பாலத்தினோடாக இந்த பாதையினோட நடந்து வந்து பாருங்க எவ்வளோ பேர் நடந்து வரணும்னு சொல்லி வந்து அப்புறம் இங்கேயால மற்ற பஸ் பிடிக்கணும். அப்படித்தான் வந்து போகுது. பிற படிக்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், எல்லாருமே அப்படித்தான். இல்லை பாருங்கள், இல்லை வந்தவங்க ராணுவத்தோட புகைப்படம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து என்ன என்ன கருத்தை சொல்ல போகிறீங்களா? என்ன கருத்து சொல்ல போகிறீங்க? இல்லை பாருங்க, அதில் வந்தவங்க இல்லை இந்திய ராணுவத்தோட புகைப்படங்கள்லாம் எடுத்து வந்துருக்காங்க. அண்ணா இப்போ என்ன பாலம் போடாத என்ன என்ன சொல்லுது பாலம்? இல்லை பாருங்க, அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வரது பாருங்க எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வராங்கன்னு சொல்லி. பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயம். மறைச்சி மறைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க இந்தியாவோட. புகைப்படங்கள்லாம் எடுத்துட்டு போயிடும் பாருங்க. சொன்னால் இப்போ இந்த இடத்துல இருந்த பாலத்தினுடைய அந்த பழைய பாகங்கள் இங்கே பாருங்க எல்லாம் வந்து இதில் கலட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த பலகை வச்சு கிடக்கு இந்த இடத்துல வந்து இந்த பாலம் வந்து பூட்ட போகிறாங்க. அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் கொஞ்சம் அந்த இரும்பு துண்டுகள் இரும்புகள் பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ ராக்கேக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பெரிய லேடன் இதில் வந்து ராக்கேக்கில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரெயினில் வந்து பாருங்கள் ஒரு இயந்திரம் மாதிரி வந்து பூட்டிக்காங்க. இந்த இயந்திரத்தின் உதவியோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருப்பீங்க இரும்பு இல்லை பாருங்க, இரும்பு ராடர் மாதிரி வந்து நாட்டுவாங்க. இல்லை பாருங்க அடுக்கி விட்டுருக்கு. அதுக்கு மேலே அந்த அந்த வேலை செய்கிறாள் நிற்கிறார். அது அவ்வளோ ஒரு பேரமான ஒரு பொருளை வந்து அந்த கேபிளில் வந்து பூட்டிக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இதனுடைய உதவியோடு தான் இப்போ வந்து எல்லாம் செய்யப்படுறாங்க. பாருங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். முதலாவது வந்து இந்த இரும்பு தூண் பாருங்கள், டீ வடிவில் அந்த ஐபீம் பாருங்க இப்போ வந்து தூக்குறாங்க. தூக்கி இதைத்தான் வந்து முதலாவது நடப்புறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன்னு பாருங்கள். அவ்வளோ மினக்கட்ட வேலை. நாங்கள் நினைக்கிறத விட ஒரு நாள் 2 நாள் எல்லாம் போட்டுட்டு போகலாம்னு சொல்கிறது. ஆனால் இது வந்து சாதாரணமான நீளம் இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 அடி 80 அடி கூட நீளம் இருக்கும் இந்த பாலத்தினுடைய நீளம். அப்படி இருக்கல நாங்கள் அவ்வளோ இலகுவாக எல்லாம் வந்து இதை வந்து செய்ய முடிக்கல. அது இங்கே பாருங்க, இந்த வழியால் போகிறவங்க இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அந்த சைக்கிள் எல்லாம் தோளில் தூக்கி கொண்டு பாருங்க சுட்டி கொண்டு போகிற இவ்வளோ பாடுபட்டு போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கடா. வா சரியான கஷ்டம். இதில் வந்து வேலைக்கு போட்டு வரவங்க எல்லாத்துக்கும் வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க. இங்கே பாருங்க எந்த பெரிய ஐவி வந்து பாருங்க. எல்லாம் இப்போ தூக்கி வந்து எல்லாத்தையும் நல்லா போடுறாங்க. இராணுவ அதிகாரிகள் பாருங்கள், உயர் இராணுவ அதிகாரிகள்லாம் வந்து இதில் இந்த ஜீப்பில் வந்துருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும். பாருங்கள் முதலாவது அந்த ஐவிஎம் வந்து இப்போ அதில் ஊண்ட போகிறாங்க. அதில் பாருங்கள்
பாருங்க இப்போ பாருங்க அந்த ஐபீமை வந்து இப்போ வந்து அதில் நடப்புறாங்க பாருங்க. அதனுடைய ப்ரெஷரில் அந்த மிஷின் மூலமாக வந்து இடத்துல வந்து நடப்புறாங்க வந்து பாருங்க. பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க அடுத்த ஐபீம் வந்து இப்போ தூக்க போகிறாங்க பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏற்கனவே இந்த இடம் பாருங்க ஒன்று இருக்கியாச்சு. அடுத்த ஐபீம் வந்து தூக்க போகிறாங்க பாருங்க. பாருங்க இந்த இராணுவ வீரர்கள்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான வேலை, லேசப்பட்ட வேலை இல்லை பாருங்கள். ஐபிஎம் வந்து பிடிச்சி நிற்கிறாங்க. மேலே இருக்கிற கேபிள் வந்து ஒரு கொஞ்சம் வந்து லூஸ் பண்ணி விட்டாலும் அவ்வளோ ஆபத்து பாருங்கள். இதில் பாருங்க அந்த இரும்போட இரும்பை சேர்த்து பாருங்க அதில் பில்டிங் பண்ணுறாங்க பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுன்னா இந்த கொங்க்ரீட் வந்து அந்த மற்ற பக்கத்துக்கு வந்து போகிறதுக்காக அந்த ஐபீம் வந்து இருக்கிற வேலை வந்து நடந்துட்டு இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை பாருங்கள் இவ்வளோ இராணுவ வீரர்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்து வந்துருக்கணும். என்ன எப்படி வந்து அந்த மிஷின் ப்ரெஷரில் வந்து அடிச்சு இருக்குது கீழே நிலத்தில்.
வேலை வந்து முடியும் நினைக்கும் பாருங்க மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஐயாலாம் அங்கேருந்து சைக்கிளை தோளில் ஹாவி கொண்டு இங்கே பாருங்க கொண்டு போய் தான் நாங்கள் போகிற போக்குவரத்து எல்லாம் வந்து சரியான கஷ்டம் இங்கே பாருங்க பாருங்க இப்படி கொண்டு போய் தான் அங்கே போயினேன் இப்படி தான் நிலைமை இருக்குது. அந்த ஐவி மடிச்சிருக்கு பாருங்க அதில் வந்து குறுக்க போட்டு நீ அதுங்களை பக்கம் கொங்க்ரீட் போடுவாங்க. கொங்க்ரீட் போட்டு அப்புறம் தான் வந்து இங்கால கொங்க்ரீட் இருக்கிற மாதிரி இங்காலையும் வந்து போடுவாங்க. இது வந்து அந்த ஐவியுமே வந்து சேர்த்து ஒட்ட போகிறாங்க அண்ணன் பாருங்க வெல்டிங் அண்ணன் வந்து ஒட்ட போகிறாங்க. எவ்வளோ பெரிய வேலைன்னு பார்த்தீங்களா நாங்களெல்லாம் ஒட்டுற வேலையை விட இது பயங்கரமான வேலை. பாருங்க தொடர்ச்சியாக அந்த கொங்க்ரீட் அடிக்கிறதுக்காக அந்த ஐவியும் வந்து பொறுத்துற பணி வந்து நடந்துகிட்டு இருக்குது. कितना 10 बंदा हाँ यार डाउन हो गया क्या? नहीं सबसे अच्छी बात बताइए तुम्हारी आप काम नहीं है हाँ ये तुम्हारा कंटेंट ठीक है ना हाँ बाकी कौन आएगा किसका सेंटेंस लगेगा उसको नहीं पता ना बट हमारा सेंटेंस शॉर्ट है कि नहीं? चलो एक बार हमें सब आए थे फिर उनको रिपोर्ट देती